தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சாரதிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு. கிளிநொச்சியில் அரசு பேருந்தின் மீது தாக்குதல். விசேட பாதுகாப்பு திட்டம் களமிறக்கப்படும் ஆயிரக்கணக்கான போலீசார். வடக்கில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். மக்களை அவதானம், நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் நோய். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுகம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை போலீஸ் சேவையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு பணம் செலுத்த புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த பரீட்சார்த்த திட்டம் கொட்டாம மற்றும் கடவத்தை சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்த வேண்டும் முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஏப்ரல் மாத சம்பளத்தை இன்று வழங்க வேண்டும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு செயலாளர் அலோக பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விடயம் அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புதிய சம்பள திருத்தத்தின் பிரகாரம் ஏப்ரல் மாதத்திற்கான நிலுவையில் உள்ள சம்பள தொகை எதிர்வரும் 25ஆம் தேதி வழங்கப்படும் என அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவது தொடர்பில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் உமையாள்புரம் பகுதியில் நடந்துள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரசு பேருந்தின் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொது மக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 35,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணத்துங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்புக்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் 6,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் 13 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து 56 பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் 50க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் 266 பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை 3 கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கில் தற்போதுள்ள 13 கல்வி வலயங்களிலும் 981 பாடசாலைகள் இயங்குகின்றன.
இந்த 981 பாடசாலைகளில் 2,29,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இதில் மிகவும் மோசமான நிலைமையாக 266 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 266 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போது 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை, கடல் கடந்த சூழல், விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் 56 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் 50க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 95 பாடசாலைகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 20 பாடசாலைகளும், மன்னார் மாவட்டத்தில் 41 பாடசாலைகளும், வவுனியா மாவட்டத்தில் 72 பாடசாலைகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 37 பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் 56 பாடசாலைகளிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அதிக பாடசாலைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிக்கன்குனியா நோய் பரவும் அபாயம் இருப்பதால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர். தற்போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அழிப்பதன் மூலம் சிக்கன்குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். தற்போது நாட்டில் 190 சிக்கன்குனியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவற்றில் 65 பேர் மருத்துவ ரீதியாக சிக்கன்குனியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை ரத்தினபுரி வைத்தியசாலையில் ஊழியர்கள் 37 பேர் உள்ளடங்கலாக 87 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வைத்தியசாலை வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பலத்த மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மேற்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகளுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கை நிலையம் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரித்துள்ளது. மத்திய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது. அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்காள விரிகுடாவில் படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளது. மேலும் குறித்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அவதானம் செலுத்துமாறு கடற்தொழிலாளர் மற்றும் கடல்சார் சமூகத்திடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. போலீசாருக்கு தனியான சம்பள கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான வரைவு ஏற்கனவே பதில் போலீஸ் மா அதிபரினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சருடன் கலந்தாலோசித்து 2026ஆம் ஆண்டில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான சம்பள கட்டமைப்பை முன்வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாகவும் விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் போலீஸ் சேவையில் உள்ள பாரியளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.